அண்மை செய்தி திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நிலத்தகராறில் இட உரிமையாளரை அடியாட்கள் வைத்து திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் தாக்குதலில் ஈடுபட்டு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாக்குதலில் படுகாயமடைந்த அசோக்குமார் என்பவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் திருப்பூரிலிருந்து நமது செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வரணியா. அதாவது திருப்பூர் அருகே சர்க்கார் பெரியபாளையத்துல நில தகராறுல இட உரிமையாளரை அடியாட்களோடு சென்று தாக்கும் அந்த திமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜெகநாதன் என்பவர். இது இந்த சரமரியான அந்த தாக்குதல்ல காயமடைஞ்ச அந்த அசோக்குமார் என்பவர் தற்போது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொலைவெறி தாக்குதல் தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது திருப்பூர் சர்க்கார் பெரியபாளையம் கிராமத்துக்கு உட்பட்ட அந்த ஈஸ்வரன் கோவில் வீதியில தான் குடியிருப்பவர் அசோக்குமார். இவரது உறவினரான முன்னாள் திமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜெகநாதன் என்பவருக்கும் இடையே அடிக்கடி நிலத்தகராறு இருந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில அசோக்குமாருக்கு சொந்தமான இடத்தை திமுக முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கேட்டபோது அதனை அந்த அசோக்குமார் தர மறுத்துறாரு. இதனால ஆத்திரமடைந்த அந்த திமுக முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜெகநாதன் தனது அடியாட்களோடு சென்று அசோக்குமார் சரமாரியா தாக்கிறாரு. இது குறித்து காயமடைஞ்ச அவர் இது தொடர்பா திருப்பூர் ஊத்துக்குளி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாரு. ஆனா போலீசார் இது தொடர்பா எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யல. இந்த நிலையில இவர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் புகார் கொடுக்கிறாரு. நீ எப்படி போய் எஸ்பியிட புகார் கொடுக்கலாம்னு சொல்லி கூறிட்டு இன்னைக்கு காலையில இந்த முன்னாள் திமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜெகநாதன் அவரது அடியாட்களோடு சென்று அவர் அசோக்குமார்கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை சரமாரியா தாக்கிறாரு. இதுல காயமடைஞ்ச அசோக்குமார் தற்போது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த கொலைவெறி தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பரபரப்பா இருக்கு. வரீங்க விஜயன், விவரங்களுக்கு நன்றி.